காற்றில் பறந்தது திருமாவளவன் மானம். பாஜக பெண் சிங்கத்தால் வேட்டையாடப்படும் சிறுத்தை. தோல்வி முகத்தில் திருமாவளவன் இதுவரை கட்டி காப்பாற்றி வந்த சமுதாய போராளி என்கிற அடைமொழியை இனி பயன்படுத்தவே முடியாதபடி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்துள்ளார் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடும் பாஜக பெண் வேட்பாளர் கார்த்தியாயினி. திருமாவளவன் மொத்த வரலாறையும் தோண்டி எடுத்து வந்து சல்லியா உடைத்து விட்டார் கார்த்தியாயினி. திருமாவளவன் தான் சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உரிமைக்காக போராடக்கூடியவர் என தன்னை அடையாளப்படுத்தி அரசியல் செய்து வரக்கூடியவர். ஆனால் அவருடைய அரசியலில் மிகப்பெரிய பாரபட்சம் இருப்பதுதான் இன்று அவர் மீதான கடும் விமர்சனத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக 2021 சட்டசபை தேர்தலுக்கு பின்பு திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பனை நேரில் சந்திக்க சென்ற திருமாவளவன் புகைப்படம் ஒன்று வெளியாகி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த புகைப்படத்தில் திமுக அமைச்சர் சொகுசான சோஃபாவில் அமர்ந்தபடியும் விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அமைச்சரிடம் பேசுகிறார். அதுவும் அந்த பிளாஸ்டிக் சேர் பழுதடைந்து பழைய சேர் போன்று இருந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சையை அப்போது ஏற்படுத்தி இருந்தது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த குடிநீர் தொட்டி பட்டியல் சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய நீர் தொட்டியாகும். இது பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான மனிதநேயமிக்க செயல் என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். ஆனால் இன்று வரை வேங்கை வயல் நீர் தொட்டியில் மலம் கலந்தது தொடர்பாக இன்று வரை வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. குறிப்பாக வேங்கை வயல் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டிய திருமாவளவன் என்ன செய்துள்ளார் என்கிற கடும் விமர்சனம் எழுந்து வருகிறது. இப்படி தன்னை சுற்றி பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் திருமாவளவன். அதே தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருமாவளவனுக்கு கடும் போட்டியாளராக உருவெடுத்துள்ள கார்த்தியாயினிக்கு சாதகமாக சிதம்பரம் தேர்தல் களம் மாறியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி, திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்கிறார். ஆனால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கி வைத்தவர் அவர்தானே என்று பேசிய கார்த்தியாயினி, மேலும் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் திருமாவளவன் இன்னமும் வளர்ச்சியே இல்லாமல் சிதம்பரம் தொகுதியை தாழ்ந்த நிலையில்தான் வைத்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோருக்கு குரல் கொடுக்கும் சமூக போராளி என சொல்லிக் கொள்கிறார் திருமாவளவன். அவர் அப்படி போராட்டம் நடத்தியாவது ஒரு பிளாஸ்டிக் சேரை வாங்க சொல்லுங்கள் என பேசிய கார்த்தியாயினி, மேலும் திருமாவளவன் தன்னை சமுதாய போராளியாக காட்டிக்கொள்கிறவர். அந்த பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்த போது அது அவருக்கான தலைக்குனிவாகத்தான் பார்த்தார்கள். திருமாவளவன் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கான முகம் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் வேங்கை வயல் என்கிற ஊரில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதற்காக திருமாவளவன் என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் அவர் சார்ந்த சமுதாய மக்களிடம் எடுத்துச் சொன்னாலே போதும். என்ன செய்தார் திருமாவளவன் என சரமாரியாக பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பேட்டியை பார்த்த பலரும் பாஜக பெண் சிங்கத்தால் சிதம்பரம் தொகுதியில் சிறுத்தை வேட்டையாடப்படுவது உறுதி என கமெண்ட் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கார்த்தியாயினி இந்த ஒரு பேட்டியில் திருமாவளவனின் மானம் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது என பலரும் கிண்டல் செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?